வணக்கம் மக்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. நேயர்கள் அனைவருக்கும் தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். தலைவர் தம்பி தலைமையில் ஜீவா, பிரதனநாதன், தம்பிராமையா, இளவரசர் மற்றும் பலர் நடித்து விஷ்ணு விஜய் இசையில் நிதிஷ் சகாதேவ் இந்த படத்தை இயக்கியிருக்காங்க. இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜீவா ஒரு பிரசிடென்ட் எலெக்ஷனில் அந்த ஊரில் நிற்கிறாரு. இப்போ எலெக்ஷன்னா எல்லா மக்களோட ஓட்டு வேணும். அப்படி இருக்கும்போது அந்த ஊர்லேயே ஒரு நல்ல தெரிந்த முகம் தெரிந்த ஒரு நபராக தான் ஜீவா இருக்கார். ஸோ அந்த சமயத்தில் இளவரசர் அவர்களின் பெண்ணுக்கு கல்யாணம் நிச்சயமாகுது. அவங்க குடும்பத்தோட ரொம்ப க்ளோஸாக இருக்கிற ஜீவா. ஸோ அதே வீட்டில் அதே இளவரசர் வீட்டு பக்கத்தில் தம்பிராமையா அவர்கள் குடும்பத்தோடு இருக்கார். 2 பேர் குடும்பத்துக்கும் ஆகலை. அதுக்கு காரணம் பல விஷயங்கள் இருக்குது. ஸோ அந்த சமயத்தில் இந்த கல்யாணம் நெருக்கமாக ஆகும்போது மாப்பிள்ளை வீட்டுக்கு வரதுக்கெல்லாம் தயாராக இருக்கிற சமயத்தில் மாலை நேரத்தில் தம்பிராமையாவோட அவங்க அப்பா இறந்து போகிறாரு. ஸோ இந்த பக்கம் கல்யாணமும் 10:30 மணிக்கு முகூர்த்தம் ஃபிக்ஸ் பண்ணுது. அந்த பக்கம் அவங்க சவத்தை எடுக்கிறதுக்கு 10:30 மணி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. 2 பேர் வீட்லையுமே தலைமை பொறுப்பை தூக்கி நம்ம ஜீவா கிட்ட கொடுத்துட்றாங்க. அது 2த்தையுமே அவர் எப்படி மேனேஜ் பண்ணி நடத்துறாரு, நடந்துச்சா இல்லையா, இதுக்கு நடுவில் வில்லனா வர மற்ற ஆட்கள் இவருக்கு எவ்வளோ இடைஞ்சல் கொடுக்குறாங்க, இது எல்லாத்தையும் மீறி இது 2 விஷயமும் நடந்ததா, ஒரே நேரத்தில் நடந்ததா, தள்ளி நடந்தது எல்லாத்தையும் ஒரு முழு நேர 2 மணி நேரத்துக்குள்ள நகைச்சுவை, எமோஷன், எல்லா விதமான உணர்ச்சிகளையும் கலந்து ஒரு நல்ல படமாக கொடுக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. எனக்கு இந்த படத்தில் என்ன பிடிச்சிருந்தது அப்படின்றதுலேருந்து ஆரம்பிக்கணும்னா, இந்த படத்தோட கதை அம்சம் என்ன. கதை புதுசாக மலையாள படம், ஆப்வியஸ்லி மலையாள இயக்குனர் ஒரு மலையாள டைப்பில் ஒரு தமிழ் சினிமா கொடுக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஹீரோ அப்படின்றதெல்லாம் தாண்டி ஜீவா அவர்களே ஒரு கதாபாத்திரமாக தான் இதில் இருக்கார். கதாபாத்திரம் சென்ஸ் அவருக்கு பேர் கிடையாது, தனியாக ட்ரீம் சாங்ஸ் கிடையாது, காதல் கிடையாது, ஹீரோயிசம் கிடையாது. அது ஒரு கேரக்டராக ஒரு பிரசிடென்ட்ன்ற ஒரு கேரக்டர் எந்த அளவுக்கு அந்த 2 விஷயத்தையும் நடத்த முயற்சி பண்ணோம், எப்படி நடிப்பாங்க, பர்ஃபார்மன்ஸ், அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி தான் அந்த கதை அம்சமே வந்துட்டு மலையாள படம் ஃப்ளேவரில் இருக்கணும்னு இருக்காங்க. எல்லாத்துலேயுமே ரைட்டிங், மியூசிக், ஸ்க்ரீன் பிளே, பெர்ஃபார்மன்ஸ்னு எல்லாத்துலேயுமே அந்த இதை கடைபிடிச்சது இது நல்லா இருந்தது. ஸோ அந்த கதை அம்சம் நல்லா இருந்தது. 2வது கேரக்டர்ஸ். ஜீவா இதில் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு, அவ்வளோதான். மற்றபடி எல்லா கேரக்டர்ஸ்க்கும், அது சின்ன கேரக்டரோ பெரிய கேரக்டரோ, இந்த படத்தில் வர மாப்பிள்ளையாக இருக்கட்டும், மாப்பிள்ளையோட தம்பியாக இருக்கட்டும், அவங்களுக்கான கதாபாத்திரங்கள், அவங்களுக்கான ஸ்க்ரீன் ஸ்பேஸாக இருக்கட்டும், பிரதனநாதன் தான் கிட்டத்தட்ட இதில் ஒரு லீடு மாதிரி. ஸோ அவங்களுக்கான கேரக்டர் ஸ்பேஸாக இருக்கட்டும், இளவரசர், தம்பிராமையா, 2 ஈகோயிஸ்டிக் கேரக்டர் அவங்க 2 பேர் எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு ஈகோவாக இருப்பாங்க அவங்களா இருக்கட்டும். ஜீவாவை எதிர்த்து போட்டிடுற ஜென்சன் அவர்கள், அது இதை எப்படியாவது இந்த வாட்டி நம்ம ஜெயிச்சிடணுன்றதுக்காக அவர் பண்ணுற தகுதித்தமாக இருக்கட்டும், அதை காமெடியாகவும் கொண்டு போன விதமாக இருக்கட்டும், அவர் நடித்த விதமாக இருக்கட்டும், இப்படி எல்லா கேரக்டர்ஸுமே பர்ஃபார்மன்ஸ் வைஸ் நம்மள அவங்க கொடுத்த அந்த ரோலுக்கு ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க, ரசிக்க வச்சிருக்காங்க. ஸோ அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. ஸோ அது ஸ்பெசிஃபிக்காக ஜீவா ஒரு ஹீரோவாக ரொம்ப நாள் கழிச்சு அவர் ஸ்க்ரீனில் பார்க்குற அந்த விதம், அவர் நடித்த விதம், ஒரு இந்த கேரக்டருக்கு என்ன வேணுமோ அதை நான் பண்ணுறேன் ஓகே அப்படின்னு ஏற்றுக்கிட்டு அதை ரொம்ப பர்ஃபெக்ஷனிஸ்டாக அவரோட அந்த கெட்டப்பாக இருக்கட்டும், அவரோட அந்த வேஸ்ட் செட், அவரை பார்க்கும் போதே நம்மளுக்கு ஒரு அழகாக இருக்குது. அவர் ரொம்ப நாள் இந்த மாதிரி ஆச்சு இந்த மாதிரி பார்த்து. ஸோ அந்த மாதிரி பார்க்குற விதம் நல்லா இருந்தது. அவரோட ஒன்லைனர்ஸாக இருக்கட்டும், அவரோட ஆட்டிடியூடாக இருக்கட்டும், ஒரு அந்த கேரக்டராகவே மூழ்கிட்டாருன்னு சொன்னோம், நல்லா இருந்தது. ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாரு, நல்லா இருந்தது. ஸோ அந்த கேரக்டர்ஸ் எல்லாருமே சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. 3வது இந்த படத்தில் வர இசை. பாடல்கள் இல்லை, ஒரே ஒரு பாட்டு தான். மற்றதெல்லாம் இந்த படத்தோட மோட்டிவ் சாங் தான். அது ரொம்ப பிரமாதமாக இருந்தது. பேக்ரவுண்ட் ஸ்கோர் மலையாள படத்தில் ஒரு காமெடிக்கான தனி மியூசிக்கோ இல்லை ஒரு மாஸ் அப்பீரியன்ஸோ அந்த மாதிரிலாம் இருக்காது. உங்களை சர்ப்ரைசிங்காக வர இடங்களில் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான அட்டம்ப்ட் இருக்கும் அந்த மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம். அதே தான் இந்த படத்துலையும் விஷ்ணு விஜய் அவர்கள் அந்த மாதிரி தான் முயற்சி பண்ணியிருக்காங்க. அந்த படத்துக்கும் ரொம்ப ஏதுவாக நல்லா இருக்கு. ஸோ அதை தாண்டி ஒரு நைட்டில் நடக்கிற ஒரு படம் தான் இந்த படம். ஸோ ஒரு மாலை நேரத்தில் ஆரம்பிச்சு மறுநாள் காலையில் முடிஞ்சிருது. கிட்டத்தட்ட ஒரு 12 ஹவர்ஸ்க்குரிய அந்த கதையை காட்டும் தான். ஸோ அதில் விஷுவல்ஸ் எவ்வளோ தூரத்துக்கு காட்ட முடியும், அந்த வீட்டை சுற்றி உள்ள காட்டியும் ஒரு வாட்டர் டேங்க், இதெல்லாம் தான். இது எவ்வளோ தூரத்துக்கு காட்ட முடியுமோ அதை நல்லா பண்ணியிருந்தாங்க. எடிட்டிங்குமே நல்லா இருந்தது. இது எல்லாமே எனக்கு ஒர்க் ஆன விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ எது இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்னா, இந்த படத்தில் செகண்ட் ஹாஃபில் வர ஒரு சில விஷயங்கள், ஒரு சில காட்சிகள், ஒரு சில பேருக்கு மேபி அது எடுத்துக்க முடியுமா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். அது எப்படி அவங்களுக்கு கன்வே ஆக போகுது, அதனால இந்த படத்தில் சொல்ல அந்த மெசேஜ் அது எப்படி புரிய போகுது அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்கு எனக்கு. அது இன்னுமே கிறிஸ்டல் கிளியராக ஏதோ சொல்ல வந்ததை இன்னும் தெளிவாக சொல்லியிருக்கலாமோன்ற ஒரு பாயிண்ட் தான். 2வது முதல் பாதி நிறைய பேருக்கு இது எதை நோக்கி நகருது அப்படின்ற ஒரு புரிதல் இல்லாமல் இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. பட் நீங்க படம் இந்த லாஜிக்கெல்லாம் தூக்கி வெளியில கடாச்சிட்டு ஒரு ஜாலியான ஒரு படம் பார்க்கணுன்ற மென்டாலிட்டிக்குள்ள வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு இது எதுவுமே ஃப்ளாவா தெரியாது. எல்லாமே நீங்க அப்படியே பார்த்துட்டு ஜாலியாக 2 மணி நேரம் பார்த்துட்டு கடந்து போயிடலாம். ஓவராலா தலைவர் தம்பி தலைமையில் ட்ரிபிள் எனக்கு எந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சுன்னா, ஒரு ஜாலியான வைபான படம். நடுவில் கொஞ்சம் எமோஷன், காதல் எல்லாமே கலந்து ஒரு மலையாள ஃப்ளேவரில் படம் பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கான ஒரு ஃபுல் மீல்ஸ் தான் இந்த படம். எனக்கு இந்த படம் எந்த அளவுக்கு மஜாவாக எக்ஸைட்டிங்காக அவ்வளோ தூரத்துக்கு என்ன நல்லா சிறப்பாக பண்ணிச்சுன்னா 100க்கு நான் 70 கொடுப்பேன். ஒரு பொங்கல் செலிப்ரேஷனுக்குரிய படமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, பட் பொங்கலுக்கு தாராளமாக ஃபேமிலியோட போய் பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் நான் சொல்லுவேன். ஸோ யார் இந்த படத்தை பார்க்கலாம்னா ஃபேமிலியோட போய் பார்க்கணும்னு நினைக்கிற எல்லாருமே இந்த படத்தை பார்க்கலாம். ஸோ அவ்வளோ மக்களே, மீண்டும் அடுத்த வாரம் வேறு நல்ல திரைப்படம், வேறு நல்ல விமர்சனம், வேறு முன்னோட்டத்தை உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் விஜய் கிராதக் நிற்கிற மச்சோ ஃபீல் போச்சு.